ஆகாயம் தேரோடும் இரவணனை அமரின்கண் ஆகாயம் தேரோடும் இரவணனை அமரின்கண் போகாமே பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே போகாமே பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே அறம் கொண்டு சிவதன்மம் உரைத்த பிறார் அமருமிடம் அறம் கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் அமருமிடம் மரம் கொண்டே ராவணன் தன் வலி கருதி வந்தானை மரம் கொண்ட ராவணன் தலை கருதி வந்தானே புறங்கண்ட சடையு என்பான் புள்ளிருக்கு வேளூரே புறங்கண்ட சடையு என்பான் புள்ளிருக்கு வேளூரே அத்தியின் ஏறுரி மூடி அழகாய அனலேந்தி அத்தியின் நீருரி மூடி அழகான கனலேந்தி அதற்கு பித்தரைன்னு தெரிஞ்சுக்கோங்க பழைய பித்தரை பித்தரை போல் பலி திரியும் பெருமானார் பேணுமிடம் பித்தரை போல் பலி திரியும் பெருமானார் பேணுமிடம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தியொன்றவை புகழ்ந்தார் புள்ளிருக்கு வேளூரே புத்தியொன்ற வைத்துகனான் புள்ளிருக்கு வேளூரே பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி பெண் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவிடம் எண்ணின்றி முக்கோடி வாணாளது உடையானை எண்ணின்றி முக்கோடி வாணாளதுடையானை புன்னொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே பொன்னொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே வேதித்தார் புறமூன்றும் வெங்கணையால் வெந்தவிய வேதித்தார் புறமூன்றும் வெங்கணையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாருமிடம் சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாருமிடம் ஆதித்தன் மகன் என்ன அகல் ஞான தவரோடும் ஆதித்தன் மகன் என்ன அறிஞான தவறோடும் போதித்த சடையு என்பான் புள்ளிருக்கு வேளூரே போதித்த சடையு என்பான் புள்ளிருக்கு வேளூரே கடுத்து வரும் கங்கைதனை கமழ் சடையொன்றாடாமே அடுத்து வரும் கங்கைதனை கமழ் சடையொன்றாடாமே கடுத்தவரம் பெருமானார் காமினிதா முறையுமிடம் தடுத்தவரும் பெருமானார் தாமினிதா முறையுமிடம் விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கச் சென்றிராமற்காய் கிடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கச் சென்றிராமற்காய் உடைத்தவனை பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே உடைத்தவனை பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே செடியாய உடல்
தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் கொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரை கொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரை கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தன் சொல் கடியார்ந்த பொழில்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கில்லையாம் மறுபிறப்பே மடியாது சொல்ல வல்லார்க்கில்லையாம் மறுபிறப்பே. பேர்பட்ட ஒரு பாட்டு பாருங்க. இதுல அப்படியே ராமாயணத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சடாயு சம்பாத், அவங்க ரெண்டு பேரும் வழிபட்ட கோயில். புல் என்றால் பறவை என்று பொருள் உங்களுக்கு தெரியும். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கம் பேரறவும் கேட்கலையோ பிள்ளாய் எழுந்துராயின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுவாங்க. புல் அப்படின்னா பறவைன்னு இருக்கும். இந்த இடத்துல சடாயு சம்பாதின்னு ரெண்டு பறவைகள், அவங்க வழிபட்டதால் அந்த ஊருக்கு புல் அப்படின்னு பேர். ரிக்வேதம் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் இருந்து பூசை செய்த காரணத்தினால் இருக்கு. வேள் என்றால் அங்க முருகவேள். நீங்க நம்ம பேசுறோமே முருகவேள், அங்க முருகனுக்கு தான் முதல் மரியாதை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மதுரையில அங்கேயர்கண்ணியை பார்க்காம சொக்கநாதரை போய் பார்க்க முடியாது. நீங்க மதுரையில அங்கேயர்கண்ணியை பார்க்காம சொக்கநாதரை போய் பார்க்க முடியாது. இங்க அங்கேயர்கண்ணிக்கு தான். சிதம்பரத்துல நடராஜரை பார்த்துட்டு தான் சிவகாமியை பார்த்தோம். இங்க வந்தீங்கன்னா முருகனை பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், சுவாமியை போய் பார்க்கணும். எல்லா மரியாதையும் முருகனுக்கு முடிச்சுட்டு தான் சுவாமி அம்பாளுக்கு பூஜை நடக்கும். இங்க அவருக்கு பேர் செல்வ முத்துக்குமரன் பேர். செல்வ முத்துக்குமரன் அவர் வழிபட்ட தலம் முருகப்பெருமான் வழிபட்டதால் வேள் என்று அதற்கு பேர். செவ்வேள் வழிபட்டதால் வேள். ஊர் என்றால் இந்த ஆதித்தன் வருது பாருங்க, இன்னைக்கு செவ்வாய் பரிகார தலமா போயிடுச்சு. நவகிரகங்கள் எல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடிய நவகிரகங்கள், சுற்றக்கூடிய கிரகங்கள் வழிபட்டதால் அதுக்கு ஊர்னு பேர். புல் இருக்கு வேள் ஊர் சேர்ந்து புள்ளிருக்கு வேளூர். இன்னைக்கு சுவாமியினுடைய திருநாமத்தினால அந்த ஊர் பேர் வைத்தீஸ்வரன் கோவில் ஆயிடுச்சு. பல திருநாமங்கள் வந்து சாமியினுடைய திருநாமத்தினாலே மாறிடும். தஞ்சாவூர்ல மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க, அது அந்த ஊர்ல இருக்கிற கோயில். புன்னைநல்லூர்ங்கிற பேர் மறைஞ்சு போச்சு. பேருந்துல கூட மாரியம்மன் கோவில்னு போட்டுதான் போகும், புன்னைநல்லூர்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சிதம்பரம்ங்கிறது கோயில் பேர், தில்லை தான் ஊர் பேர். ஆனா தில்லையில எந்த பேருந்தும் போகாது, சிதம்பரம்னே ஆயிடுச்சு பாருங்க. அது போல இந்த ஊரும் வைத்தீஸ்வரன் கோவில்னே போயிடுச்சு. இவர் சுவாமி வைத்தியநாத பெருமான் மருந்தீஸ்வரத்துக்கு இந்த பாட்டுல ஏகப்பட்ட இடத்துல சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா ஒரு நோய்க்கு பல மருந்து கொடுக்குறோம், டெஸ்ட் பண்றோம். அவங்கள வச்சு இது ஓகே ஆகுதா, திரும்பி வரானா, வரலையா, அப்ப இது சரியில்லைன்னா ஒண்ணு வேற யாரையாவது போயிருமா, இல்ல வேற எங்கேயோ போயிருக்கோம். அதனால மருந்தை கொடுத்து செக் பண்றான். ஐயா இது கொஞ்சம் தேவலாமா இருக்கு, உடனே அந்த மருந்து குறிச்சுக்கிறான். இந்த மருந்து தேவலாமா இருக்கு, இந்த நோய்க்கு இந்த மருந்து தேவலாம் அப்படின்னு ஒரு நோய்க்கு பல மருந்து கொடுக்குறாங்க. ஆனா சுவாமி தீவினைக்கு ஓர் மருந்தாமான்னு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. நீ எத்தனை தீவினைகள் செய்திருந்தாலும் அத்தனை தீவினைக்கு சுவாமி என்னது, ஒரே மருந்து. இத ஞானசம்பந்தர் தான் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா அப்பர் சுவாமி சொல்றாருங்க. பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானே பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்க்க வல்லார் தன்னை திரிபுரம் தீயிடத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கிறேன். இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு வராம போயிட்டேன். அப்பர் சுவாமி அதுல பாருங்க, மந்திரமும் தந்திரமும் மருந்தும். ஒரு மருத்துவன் எப்படி இருக்கும்னா, மந்திரம் அப்படிங்கிறது கரெக்டா டயக்னைஸ் பண்ண தெரியும், அதுதான் மந்திரம். மந்திரம் அவனுடைய திறமை, ஸ்கில். தந்திரம் ஒரு நோயாளிக்கு சைக்காலஜி தெரியாம ஒரு மருத்துவன் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாது இல்லையா. ஒரு நோயின்னு போறான், அவனே அலண்டு கிளண்டு இருப்பான், வீரமா பேசுவான். ஒரு லைட்டா ஒரு ஜுரம் வந்துருக்கோம், தொட்டு பாருன்னு 10 பேர்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அது வரையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஜபர்தஸ்தா தெரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு. கொஞ்சம் ஜுரம் வந்து படுக்க போட்டுருச்சுன்னா உடனே நம்ம சுத்தி ஆள் இருக்கணும்னு தோணும், புரியுதா? அப்ப அவன் மனதளவுல ரொம்ப தளர்ந்து வருவான், உடல் அளவுல தளர்ந்தது மட்டும் இல்லாம. அப்ப அந்த மருத்துவனை வந்து பேசுறது இருக்கு பாருங்க, அதுதான் தந்திரம்னு பேர். அப்புறம் தான் மருந்து கொடுத்தா அந்த மருந்து வேலை செய்யுமா. இது அப்ப சுவாமி 7ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு. சுவாமி எப்படி பண்றாரா, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி
இதுவரை யாராலையும் தீர்க்க முடியாத நோய் இருந்தா அவன் தீர்ப்பான். தீரா நோய் தீர்த்து அருள வல்லான். இந்த வைத்தீஸ்வரன் மருந்தீசன்ற பேருக்கு நமக்கு இதெல்லாம் பிரமாணம், பாட்டெல்லாம் பிரமாணம், ஆவண டாக்குமெண்டா கிடைக்குது. ரெண்டு பேரும் பாடி இருக்கிறாங்க. செடியாய உடல் தீர்ப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபிறப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா ஒரு உடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த உடலின் மூலமாக வினை செய்து திருப்பி இன்னொரு உடலை பெறுகிறோம். அந்த உடலின் மூலமா வினை செய்து இன்னொரு உடல்ல கூறுது இந்த ஆத்மா. அப்ப செடியாய உடல்னா என்னன்னா, ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி புறப்பட்டு வந்து கொண்டே இருப்பது போல, ஒரு தென்னையிலிருந்து பல தென்னைகள் வந்து கொண்டிருப்பது போல, புரியுதா உங்களுக்கு? ஒரு நெல்லிலிருந்து பல நெல் பயிர்கள் உருவாகி கொண்டே இருப்பது போல வினையும் இந்த உடலும் ஒன்றிலிருந்து ஒன்று என்ன ஆகிட்டே இருக்கு, ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது, நீக்கவே முடியல. அப்படிப்பட்ட அந்த பிறவி தொடரை நீக்குவான். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாகும். ஒரே மாத்திரையை கொடுத்து நாம் இதுவரை செய்த அத்தனை தீவினைகளும் என்ன பண்ணிடலாம், ஃபார்மேட் பண்ணி இந்த ஆன்மாவை என்ன பண்ணிடலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறோம். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, தீவினைக்கு ஒரு மருந்தாகும். அவன் யாருன்னா பொடியாடின்னு. சுவாமிக்கு ஒரு பேரு எரியாடி, அனலாடி, பொடியாடி. திருநீரை பூசிட்டு ஆடுறாங்க. பொடியாடிக்கு என்ன ஊரு? புள்ளிருக்கு வேலூர். பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூர். இதுல சொன்னார் மடியாது சொல்லவல்ல. மடினா சோம்பல். திருமுறை பாடும்போது அழுத்துக்கிட்டு பாடக்கூடாது, சோம்பேறித்தனமா இருந்து பாடக்கூடாது. அதான் சொல்றேன், நிமிர்ந்து உட்காரணும் சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி. இந்த திருமுறை பாடும்போது அதுக்குன்னு ஒரு கம்பீரம் உங்களுக்கு வரணும். மடியாது சொல்லவல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பே சொல்லணும். மடினா சோம்பல். இந்த தூங்கி வெஞ்சிட்டு நம்ம இசையை கத்துக்க கூடாது, தூங்கி வெஞ்சிட்டு பாடக்கூடாது. அதுக்குதான் முகத்தை கழுவி திருநீர் இட்டு உட்காரணும்னு சொல்றது. இது எல்லாமே நமக்கு ஒரு சுந்தரமாவது நீர். சுந்தரம்னா அழகு. நம்ம திருநீர் நமக்கு இது கிடையாது, கவர்ச்சிகரமான பவுடர் கிடையாது. அது அழகு. அழகு வேற, கவர்ச்சி வேற. கவர்ச்சி என்பது கவர்ந்து இழுப்பது, அழகு என்பது வணங்க செய்வது. கவர்ச்சிக்கும் அழகுக்கு என்ன வித்தியாசம்? கவர்ச்சியா இருக்கிறவங்க அழகு இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா அழகா இருக்கிறவங்க எல்லாருக்கும் கவர்ச்சியா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. கவர்ச்சி என்பது செயற்கையால் உருவாக்கப்படுவதற்கு பேர் கவர்ச்சின்னு பேர், கவர்ந்து இழுப்பதுன்னு பேர். ஆனால் அழகு என்பது உள்ளத்திலிருந்து முகத்தில் தோன்றுவது, உள்ளத்திலிருந்து உடலில் தோன்றுவது, பேச்சிலிருந்து நம்முடைய உடலில் தோன்றுவது. அகத்தின் அழகு முகத்தில் சொன்னாங்க. அப்ப அழகு நமக்கு இருக்கணும். நம்மை அழகாக நாம காமிச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுதான் சுந்தரம்னு பேர். சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. பாருங்க, அதுக்கு அடுத்தே போடுறாரு பாருங்க. அந்த அழகு கவர்ச்சி இல்லையா? உங்களை தப்பா யாரும் பார்க்க மாட்டாங்களா? சுந்தரமாவது நீருன்னா கவர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு திருநீர் பூசினா நீங்க நினைக்கிற துதிக்கப்படுவது நீருன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாரியார் சுவாமி சொல்லுவார், அறம் செய்ய விரும்புன்னு போட்டு பக்கத்துல ஆறுவது சின்னம்னு ஏன் வச்சிருக்காங்க? ஆவணாக்கு வரணும்னா அப்படி கிடையாது. எங்க அறம் செய்யறோமோ அங்கதான் நம்ம வாயை பிடிங்கி நம்மகிட்ட சண்டை போடுற மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துவோம். அன்னதானம் பண்ணிட்டு இருப்பான், மோர் போடுறதுல சாம்பாரை கொண்டாடுவான், கோவம் வரணும். அதனாலதான் அங்க ஆறுவது சின்னம்னு. அறம் செய்யற இடத்துல திரும்ப வந்தவனே வருவான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று நம்ம கொடுத்துட்டு இருப்போம். திருப்பி வந்தவனே குறுக்கில் வந்து நிற்பான், வேணுன்னே வந்து ஒம்பு பண்ணுவான். என்னையா பெருசா நீ அன்னதானம் பண்ணிட்டு நம்மளை எடுத்துரிஞ்சு பேசுவோம். அது ரொம்ப அழகா சொல்ல. அதனால எங்க அறம் செய்யறோம் அவங்க கோபம் வரும், அந்த கோபத்தை அங்க அடக்கிறதாண்டா பெருமைன்னு. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு. அடுத்து பாருங்க, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இயல்வது கரவை, ஈவது விளக்கு. இது எல்லாமே பாருங்க அறத்தோட சம்பந்தப்பட்டதாக வரும். இதெல்லாம் நீங்க பாடத்திட்டத்துல எடுத்தாச்சு. ஏன்னா எதுக்கு வேண்டாம், தேவையில்லாம நடக்க முடியாதெல்லாம் எதுக்கு பாடத்திட்டத்துல வச்சுக்கிட்டு அப்படின்னு அதெல்லாம் தூக்கியாச்சு இல்லையா? நீங்க அறம் செய்ய வேணாம், கோவப்படாம இருக்கணும்னு சொல்ல வேணாம், எதுவுமே நமக்கு நீங்க தேவையில்லாம போயிடுச்சு. அதனாலதான் திருமுறைகள் மூலமாவது நாம் இந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு கொடுப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். திருமுறைகளின் மூலமாக தான் கொண்டு போவோம். ஏன்னா பாடத்திட்டத்துல குறைஞ்சு போச்சு. நீதிநெறி விளக்கம்னு ஒரு அழகான ஒரு நூல், எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அதுல ரெண்டு விஷயம் நான் அது திருச்சிராப்பள்ளி வானொலியில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கேன். அது ஆடியோ உங்களுக்கு அனுப்புனாங்க என்னன்னு தெரியும், ஆடியோ அனுப்புறேன். அதுல ஒவ்வொரு அருளாளர்களை பத்தி 5 நிமிஷம் தான் டைம். காலங்காலத்தில் 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். 5 நிமிஷத்துக்குள்ள அந்த அருளாளரை பத்தி சொல்லியிருந்தேன். அதுல குமரகுருபரர் சொல்லியிருந்தேன். ரொம்ப அழகான நீதிநெறி விளக்கம்னு பாடியிருக்காரு குமரகுரு. அதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா 2 செஞ்சா போதும்.
என்ன தெரியுமா? அதை நம்ம மாத்தி செய்யறோம், அதனால நமக்கு கவலையா இருக்கு. செல்வத்துல உனக்கு கீழே இருக்கணும் பாரு, படிப்புல உனக்கு மேல இருக்கணும் பாரு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம். இதை அப்படியே மாத்திட்டோம். செல்வத்துல நமக்கு மேல இருக்கணும் பார்த்து அவன் கார் வச்சிருக்கான், 2 கார் வச்சிருக்கான், 3 கார் வச்சிருக்கான், நம்மள்ட்ட சைக்கிள் தான் இருக்கு, மோட்டர் பைக் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நம்ம கவலைப்படுறோம். ஏக்கமாகுது. ஏக்கம் நமக்கு துன்பமாகுது. துன்பம் மன அழுத்தமாகுது, மன உளைச்சல் ஆகுது, மன நோயாகுது. இயலாமைதான் மனநோயாக நமக்கு பரிணாம வளர்ச்சி அடையுது. ஆனா படிக்கிறதுல என்ன பண்றோம்? அவன் 2 பேப்பர் அறியர், நம்ம 1 தான் அறியர், பரவாயில்ல. படிக்கிறதுல மாத்திட்டோம் பாத்தீங்களா? எப்படி தெரியுமா சொல்றாரு? தம்மின் மெலியாரை, மெலியார செல்வத்துல மெலிஞ்சவன், உடம்புல மெலிஞ்சவன் இல்ல, செல்வத்துல மெலிஞ்சவனை பார்த்து தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. ஏ அப்பா, அவன்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 20 ரூபா இருக்கு, அவனோட 2 மடங்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடையுது. அடுத்து சொன்னார் முக்கியமா, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்து அழிக. என்ன கருத்து? நான் பிஹெச்டி கிச்சடி கட்டியிருக்கேன்னு நினைச்சிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் படிப்புக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக. கற்றதெல்லாம் எட்டே இவருக்கு நாம் என்ன. புரியுதா? நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வாரியார் சாமி பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதுல ஒண்ணுமே உளறல் அப்படின்னு நமக்கு அப்பதான் தோணும். வாரியார் சாமி பேச்சையும் நம்ம அந்த இதுல அந்த நம்ம தேவாரம் பாடிட்டு இருக்கிறோம். குருநாதர் தர்மபுரம் ஐயா பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட தான் வந்தோம், அவர்தான் கத்துக்கிட்டோம். சில சமயம் நமக்கு பாடும் பொழுது அதே மாதிரி நம்ம பாடுறோம்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவர் பாட போட்டதுக்கு அப்புறம் கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம். அதுக்குதான் அப்பப்போ அவருடைய பாட்டையும் கேட்டுக்கிறது, வாரியார் சாமியும் கேட்டுக்கிறது. ஏன்? நமக்கு அப்படி அந்த ஆணவம் முளை விடும் பொழுதே அதை சரி பண்ணி முச்செடியா வளர விடக்கூடாது. எவ்வளவு அழகு! ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? 8 விஷயம் சொல்றாரு. இதை எழுதி போட்டு, இது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். செயல்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறவன் இந்த மேல சொன்ன 8ஐயும் கவனிக்க கூடாது. இந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்புறாங்க, பொறுமையா நீங்க விளக்கமாக கேட்டுக்கணும். அது மாதிரி இதனுடைய விளக்கம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த பதிகத்தை முடிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கணும்.